ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த மெக்சிகோ விமான நிலையத்துல 450 ஓவாக்கு தங்கத்தை வாங்கி குடிச்சிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு என்ன கூட்டிட்டு போற வண்டியில ஏறி உட்காந்து போனேன். நம்ம ஓட்டுநர் கண்ணாடி எல்லாம் மாட்டிட்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் வில்லன் மாதிரி இருந்தாரு. வழி நெடுக தென்னை மரங்கள் பா. கொஞ்ச நேரத்துல உல்லாச போக்கிடத்துக்கு வந்துட்டோம். அந்த வாசலே விசாலமா இருந்துச்சு. சுமார் ஒரு 6 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் உல்லாச விடுதிக்கு உற்சாகமா வந்து இறங்கினேன். அங்க உள்ள போய் அரையற்ப முடிச்சுட்டு அந்த பகுமுக கூடத்தோட கூரையை பார்த்தனா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அங்க இருந்த மெக்சிகோ கொடிய சினிமா நடிக்குமே சியான்னு எடுத்து விட்டேன். அப்புறம் நம்மள அறைக்கு கூட்டு போறதுக்கு அம்சமான தம்பி ஒருத்தர் வந்தாப்பல. நடைய பாத்தீங்களா, நெக்ல இருக்குது. அந்த தம்பி நம்மள மின்கல உந்து, அதாவது பேட்டரி கார்ல கூட்டு போனா போல. அந்த பகுமுக கூடம், அதாவது லாபில இருந்து எங்களோட அறைக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் போலுகுது. போயினே இருந்தது. இந்த மாலை நேரத்துல இந்த மரங்கள்லாம் ரொம்ப அழகா வர இருந்துச்சுப்பா. ரச்சினே போனேன். அப்புறம் அந்த தம்பி நம்மள அறைக்கு கூட்டு போறாரு போயினே இருறாரு. அப்புறம் கடைசியா வந்துச்சுப்பா அறை. தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா. செம்ம பசி, சாப்பிட போனேன். அடுத்த குட்டைக்கையில சொல்றேன்.